அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவ திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜும் பார்க்கறதுக்கும் முன்னாடி சாரி, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஐ திங்க் நியர்லி ஒரு மாதத்துக்கு என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல. பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இல்லை, ஆல் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்து மதரோட அப்ரூவல்ஸோட தான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன்ட்டு. எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எவ்ரி டைம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெக்கார்டிங் முடிச்சோடனே ப்ளே பண்ணி கேட்டானா சவுண்ட் வரும். அதை நான் வந்து பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஃபியூ டைம்ஸ் வந்து நான் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்டிங் நல்லா போகும். பட் ஆனால் அது முடிச்சதுக்கப்புறமா அதை வீடியோ கேட்கும்போது சவுண்டே ப்ளே ஆகாது. என்னடா இது சவுண்டே ப்ளே ஆகலைன்னு சொல்லிட்டு மதர்கிட்ட போய் நின்று, என்ன மதர் இது சவுண்டே ப்ளே ஆகலை, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா, நான் இன்னும் பெட்டராக ஏதாவது பேசியிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிற டாப்பிக்கை திரும்ப மதர்கிட்ட ஒரு வாட்டி பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப ரெக்கார்ட், அதே வீடியோவை திரும்ப நான் ரெக்கார்ட் பண்ணும்போது திரும்ப பேசும்போது அழகாக ரெக்கார்ட் ஆகும், சவுண்டும் அதுக்கப்புறம் அழகாக கேட்கும். இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுருந்தேன்னா, எவ்ரி திங் அது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சமர்ப்பணம் ஆகலை, மதர்கிட்ட சமர்ப்பணம் ஆகலை, இல்லை ஏதாவது நான் ஒன்று இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கணும்னு மதர் நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் அது சமர்ப்பணம் ஆகிற வரைக்கும், மதரோட அப்ரூவல் இருக்கிற வரைக்கும், மதர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் அது சாங்ஷன் ஆகி அதை வந்து உங்களுக்கு ஷேர் ஆகுதுன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ ஒரு மாதமாக நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கிறதுனால, ஒரு ஃபஸ்ட்டு டைம் மதரோட அப்ரூவல் படி, ஓவிங் டு ஹர் டைரக்ஷன்ஸ், அவங்களோட கட்டளைப்படி ஆஃப்லைன் வீடியோ ஒரே ஃபர்ஸ்ட் டைம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு, பகவானோட பர்த்டே அன்னைக்கு கோசி மெடிடேஷன் சென்டர் சென்னையில் பிட்வீன் 11 o'clock to 12 o'clock நான் பேசலான்னு யோசிச்சிருக்கேன். நான் சொல்ல முடியாது, இது மதரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ 11 to 11:30 ஐ திங்க் ஒரு டாபிக் நான் பேசுவேன், பகவானை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அது சர்ப்ரைஸ். 11:30 to 12 வந்து Q&A செஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், மதர் பற்றி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். இது முடிச்சதுக்கப்புறமா போஸ்ட் Q&A செஷன் கண்டிப்பாக லஞ்ச் இருக்குது. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து அஜெண்டா. பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த லிங்க்கில் கூகுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா தான் எங்களால் வந்து எவ்வளோ பேர் வருவாங்கன்றது எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு மதரை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக மதர் சொல்கிறபடி நான் டெலிவர் பண்ணுவேன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். அதெல்லாம் ஓகே வந்துக்கா, ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, ஐ திங்க் எனக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் பேச போகிறேன். இட் இஸ்ன்ட் ஒரு புக்லேருந்து எடுத்து நான் பேசுறது கிடையாது. என் லைஃப்பில் ரீசன்ட் 2 weeks நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பற்றி தான் பேச போகிறேன். அந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் என்ன கற்றுண்டேன் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். பிஃபோர் தட், எவ்வளோ பேருக்கு தெரியும் சுமூகம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு? நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஹார்மனி ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? சுமூகம் இருந்தாதான், அதாவது ஹார்மனி இருந்தாதான் நம்ம சுற்றி இருக்கிற சூழல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருக்கும். சூழல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது விஷயங்கள் தடைப்படாமல் பாசிட்டிவாக நடக்கும். சிம்பிள். பட் ஆல் டைம்ஸில் நம்மளால அந்த ஹார்மனியை மெயின்டைன் பண்ண முடியாது. வெளியில் இருக்கிற பர்சன் யாராவது நம்மக்கிட்ட ஹார்மனி இல்லாமல் சண்டை போட்டாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது நம்மளை ஹர்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இவன் யாரோ தானே, ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். அட் செகண்டரி. அதை நம்ம நிறைய அட்ரெஸ் பண்ணியிருக்கோம், அதர் மென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இப்படிலாம் பேசியிருக்கோம். பட் யாரோ ஒரு நெய்பர் இல்லை யாரோ அப்படி நம்மளை வந்து கொஷின் கேட்டாங்க, நம்மளை அஃபெண்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்கன்னா சம்டைம்ஸ் இட் அஃபெக்ட்ஸ், சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, விட்டு கொடுத்துருவோம். ஆனால் நம்ம வீட்டிலையே நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள், அது அண்ணாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், இவங்களுக்குள்ள யாராச்சும் நம்மளை அஃபெண்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம மேலே தப்பே இல்லாத போது நம்மளை அஃபெண்ட் பண்ண மாதிரி பேசிட்டாங்கன்னா நம்மளுக்கு செம்மையாக கோவம் வரும். என்னது இது இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கிற நம்மளுக்கு உரிமை இருக்கும், கோவம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நிறைய பட முடியுன்ற உரிமை, கோவம் எல்லாமே வந்து
நம்ம வந்து பயங்கரமாக கத்துவோம். ஸோ அங்கே வந்து ஒரு சுமூக குறைபாடு வரும், ஒரு ஹார்மனி டிஸ்ஹார்மனி வரும். இதெல்லாம் இருக்குது. யூஸ்வலாக வந்து கத்துவோம், இல்லை வந்து பேசி அதை சால்வ் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். அது ரொம்ப லாஸ்டான ஆப்ஷனாக தான் வச்சுருப்போம். ஏன்னா இவங்க நிறைய சொன்னாங்க, இவங்க என்கிட்ட கத்திட்டாங்களா, மினிமம் ஒரு 2 days பேச மாட்டேன்றது தான் நிறைய ஒரு முடிவாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னா கோவப்பட்டு கத்துவோம், இல்லைன்னா அழுவோம். இந்த மாதிரி தான் நம்ம நிறையா வந்து நடந்துட்டு இருக்கோம். இது தவிர ஏதாவது அப்ரோச் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு நெருக்கமான சொந்தம் உறவு, அவங்களோட வந்து நான் வந்து என் மேலே தப்பே கிடையாது. சம்டைம்ஸ் வந்து பர்செப்ஷன் டிஃபர்ஸில் நம்ம நினைக்கிறது தான் அவங்களும் நினைக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது இல்லையா? ஸோ அவங்க வேற ஏதாவது யோசிச்சிருக்கலாம், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நடக்கும்போது ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் நான் அந்த நெருங்கிய சொந்தத்தை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன்றதை வந்து அவங்க நம்ம கிட்ட அஃபெண்ட் பண்ணும்போது, அவன் அஃபெண்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது புரிஞ்சுது. பட் என்னோட சைட்லேருந்து நான் எல்லாமே பாயிண்ட்ஸ்லாம் யோசிக்கும் போது நான் எல்லாமே கரெக்டாக தானே நடந்துட்டு இருக்கேன். ஏன் நம்மளை இந்த மாதிரி அஃபெண்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, ஏன் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க? சம்டைம்ஸ் வந்து நம்ம நெருங்கிய சொந்தங்கள் நம்ம கிட்ட பேசும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அஃபெண்டிங்காக ஹர்ட்டிங்காக இருக்கும், கஷ்டப்படுவோம், மனசு ரொம்ப வருத்தப்படுவோம். என்னடா இது, இவ்வளோ நாள் நம்ம கூடயே இருக்காங்க, நம்மளை பற்றி புரிஞ்சுக்காம நம்ம இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்க சொல்லி கஷ்டப்படுவோம். சம்டைம்ஸ் சென்சிட்டிவாக இருந்தால் அழவும் செய்வோம். இதெல்லாம் தான் நான் வந்து சென்சிட்டிவாகி அழுது இதெல்லாமே இருந்தது. பட் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மதர்கிட்ட போய் உட்காந்துட்டு, என்ன மதர் இது, நான் எதுவுமே பண்ணலையே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் யோசிச்சு பார்த்தா கூட நான் எதுவுமே பண்ணலையே. பட் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில், இப்படி தான் எக்ஸாக்டாக நான் சொன்னேன், ஏதோ ஒரு விதத்தில் இந்த பர்சனை நான் அஃபெண்ட் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு என்னன்னே தெரியல மதர், அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு புரியுது. பட் எனக்கு இவங்க மாதிரி ஹர்ட் பண்ணும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. ஏன்னா நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை, என்னை அறியாமல் நடந்த ஒரு விஷயம் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அதை நான் இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி குத்தி குத்தி பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு மதர். இவங்களோட சண்டை போடணும்னு நான் நினைக்கவே இல்லை. இவங்க எனக்கு வேணும், இவங்களோட நான் வந்து நல்ல ஒரு ஹார்மனியோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க ஏன் இந்த மாதிரி என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க, இவங்களே என்கிட்ட பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும் மதர்னு சொல்லிட்டு மதரைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த வருத்தத்தோடு அந்த அழுதுட்டே மதர்கிட்ட சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 9 மணி 10 மணி நைட்டு. ஸோ தூங்குறதுக்காக ஒரு மதர்கிட்ட அப்படியே சொல்லிட்டு அந்த ஆழ்ந்த வருத்தங்களை மதர்கிட்ட வந்து வெளிப்படுத்திட்டு நான் வைப் எடுக்க போகலான்னு போகும்போது 10 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு கம்மியாக கூட இருக்கலாம், கால் வந்துடுது. கால் வந்து ரொம்ப சகஜமாக ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த பர்சன் பேசும்போது அந்த இப்படிரா இவ்வளோ நேரம் கத்துன்னு கத்திட்டு இருந்தாங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. அந்த விஷயமே வந்து இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நானும் யோசிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே, எப்படி இது நடந்தது, என்னது இது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன்னா, ஓகே மதர்கிட்ட சொன்னோம்ல, மதர்கிட்ட எல்லா விஷயங்களும் அடங்கும். எஸ்பெஷலி டிவோட்டீஸாக இருந்தால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். அந்த பர்சன் டிவோட்டியாக இருந்தால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். சொல்லி ஒரு 5-10 minutesல எனக்கு கால் வந்து அந்த பர்சன் ரொம்ப அழகாக பேசும்போது உண்மையான அந்த ஒரு ஆச்சரியம், ஐயோ அந்த ஆச்சரியத்துக்கு என்னால் வெளிப்படுத்தவே முடியாது. ஒன்று. 2வது விஷயம், மதர் இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நான் இந்த பர்சன் நம்ம வந்து என் மேலே தப்பே இல்லாத போது என்னை போட்டு குத்தி குத்தி பேசுறாங்களே மதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மதர்கிட்ட மட்டும்தான் சொன்னேன், தவிர வேறு யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஸோ இந்த விஷயத்த நிச்சயமாக மதர் தான் பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க அந்த கேப்பை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கும் போது வேற எந்த கடவுளால் செய்ய முடியும்? இவ்வளோ தூரம் இறங்கி ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன் மதர்கிட்ட அப்படின்றதுக்காக இறங்கி போய் அவன் அந்த ஒரு விஷயத்த சரி பண்ணுறாங்களே மதர், இவ்வளோ கூட இறங்கி ஒரு தெய்வம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். 2வது ஒரு இன்சிடெண்ட், அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி தாட்ஸ் வந்து ஒருத்தருக்கும் 2 பர்சன்ஸ் இருந்தாலே எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஒன்று யோசிப்பேன், ஆப்போசிட் பர்சன் வேற மாதிரி யோசிக்கலாம், அப்படிதான். ஆனால் நம்ம எப்படி என் தாட்டை தான் முக்கியம், நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது வாதமாக மாறும் நம்ம சைடில். ஆனால் இப்போ வாதங்களே இருக்கக்கூடாது அப்படின்னா அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கண்டிப்பாக வாதங்கள் இருக்கும். அந்த மாதிரி வாதங்கள் இருக்கும்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வெரி ரீசெண்ட் டைம்ஸில் நானும் என் ஹஸ்பண்டும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக
பேசிட்டு இருந்தோம். இந்த பேசிட்டு இருக்கும்போது இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டுன்னு எனக்கு படுறதுன்னு சொல்லிட்டு நான் பேசும்போது, அவர் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டுன்னு எனக்கு படுறதுன்னு அவர் பேசும்போது அது வாதமாக மாறிடுச்சு. அந்த வாதம் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் சண்டையாக மாறதுக்கு முன்னாடி அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் பேசவே மாட்டேன், இதை பற்றி நான் பேசவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன். நான் பேசலை. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அது 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 அப்படியே அது சண்டையாக மாறத்துக்கு முன்னாடி நான் சைலண்டாக ஆகிட்டேன். அதில் யாருமே பேசல, அவரும் பேசல, நானும் பேசல. அது அப்படியே போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதில் டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு நான் டான்ஸ் கிளாஸ்க்கு கொண்டு விடுறாரு. கொண்டு விடும் போது நான் யோசித்தேன், மதர் என்னோட இன்டென்ட் வந்து சண்டை போடுறது கிடையாது, என்னோட இன்டென்ட் வந்து இதுதான், இதை அவர் புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் மதர் கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு இப்போ அவர் ஜூஸ் வாங்கி கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து மதர் கிட்ட யோசிச்சு பேசி, நானே சும்மா மதர் கிட்ட பேசிட்டு இருப்போம், நம்ம யூஸ்வலாக பேசுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, அவரே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பேசினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லாமல், என்னோட இன்டென்ட் இது இல்லை மதர், அவரையே அது மாதிரி புரிஞ்சுக்கிறாரு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மதர் கிட்ட நம்ம பேசிட்டு நான் பாட்டுக்கு டான்ஸ் கிளாஸ் போயிட்டேன். அவரும் பைக் எடுத்துகிட்டு போயிட்டார். அவரு ஜூஸ்லாம் வாங்கி தரல அந்த டைமில். சே பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, என்னென்ன ஜூஸ் கூட வாங்கி தராமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு மேலே போயிட்டேன். பிகாஸ் அந்த டைமில் பெருசாக நான் சாப்பிடல. லைக் மார்னிங் வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் இருந்ததுன்றதுனால நான் பெருசாக சாப்பிடலன்றதை அவர் நோட் பண்ணார். ஸோ எனக்கு வந்து ஒரு ஜூஸாக வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். பட் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 10 minutes நான் வந்து டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு, ஐ மீன் டான்ஸ் கிளாஸ்க்கு மேலே ஏறி போய் அங்கே உட்காரத்துக்குள்ளே அவர் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து நின்றுட்டு, அந்திக்கா கீழே இறங்கி வா ஜூஸ் குடின்னு சொல்கிறத அந்த ஆச்சரியத்தை என்னால் வெளிப்படுத்தவே முடியாது. சான்ஸே இல்லை. யாராச்சும் இவ்வளோ செய்ய முடியுமா? ஒரு ஜூஸ் எதிர்பார்த்தேன், அதுவும் அவராக வந்து கொடுத்தா நல்லா இருக்குமே மதர். என்னோட இன்டென்ட் வந்து சண்டை போடுறது கிடையாது, என்னோட இன்டென்ட் வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது ஒரு வேளை அவருக்கு தப்பாக புரிஞ்சிருக்கலாம். பட் இந்த டைம்ல அவர் ஜூஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றது மட்டும்தான் நான் மதர் கிட்ட சொன்னேன். அந்த விஷயம் மதர் வந்து அவர்கிட்ட கன்வே பண்ணி அவர் வந்து டைரக்டாக எனக்கு வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்த ஒரு அற்புதம், ஆச்சரியம் என்னால் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான கடவுள் கூட நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம், இது ஒரு நடந்து ஒரு 1-2 வீக்ஸில் இது 2 இன்சிடென்ட்டும் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு தெய்வம் இறங்கி வந்து செயல்படுமா, இவ்வளோ தூரம் நம்ம கூடயே இருக்காங்களே அப்படின்ற ஒரு உணர்வு, தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது. இன்னும் நம்ம பெட்டராக நடந்துக்கணும், மதர் பார்க்குறாங்க, மதருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுன்ற ஒரு ஆஸ்பிரேஷன் உருவானது. ஸோ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், எப்படி இந்த மதரோட ஃபோர்ஸ் செயல்பட்டது அப்படின்றத நான் யோசிக்கும் போது, டேரெக்டாக மதர்கிட்ட போகும்போது மதர் நான் பண்ணது தான் கரெக்ட், அவங்க எப்படி நான் ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தானா மேபி நடந்திருக்காதானே எனக்கு தெரியாது. ஆனால் மதர் நான் வந்து என்னோட இன்டென்ட் அது கிடையாது, ஒருவேளை நான் பண்ணியிருக்கலாம், அவங்க மனசை கஷ்டப்படுத்திருக்கலாம், பட் உண்மையாகவே என்னோட இன்டென்ட் அது கிடையாது மதர். நான் இந்த மாதிரி நினச்சுன்னா பேசிப்பேன். எனக்கு தெரியாமல் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல எனக்கு தெரியாமல் கூட நான் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம், எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எதுவும் ஹர்ட் பண்ணல. பட் அவங்களோட சண்டை போட எனக்கு இஷ்டம் இல்லை, என்னோட தெரிஞ்சபடி நான் சண்டை போடலை மதர், நீங்கள் காப்பாற்றுங்க, எனக்கு அவங்க கூட பேசணும் அப்படின்றத மட்டும் தான் நான் சொன்னேன். செகண்ட் இன்சிடென்ட்ல ஏன் மதர் நான் வந்து என்னோட இன்டென்ட் சண்டையே போடுறது கிடையாது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த டைம்ல எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் என் அதர் மென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆல்சோ எதையும் நான் மாற்றிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு முன் வந்து மதர்கிட்ட சொல்கிற அந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியன்றதை வந்து நான் புரிஞ்சுட்டேன். அது க்ஷணத்தில் மதரோட ஃபோர்ஸ் வந்து செயல்பட்டதுன்றதை நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அதை சொல்லிட்டு மதர்கிட்ட அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டேன். நம்ம யார்கிட்டயோ நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் போது யார்கிட்ட நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இப்படி நடந்துடுச்சு என்ன பண்ண முடியும் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவோம்ல, அந்த மாதிரி நான் சொல்லிட்டு விட்டுட்டு திரும்ப போயிட்டேன். போய் க்ஷணத்துல நடந்தது தான் மதர்ஸ் ஃபோர்ஸ். இனிமே நம்மளுக்குள்ள நம்ம நெருங்கின சொந்தங்களா இருந்தா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, பட் நம்ம மேல தப்பு இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். தப்பு இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த பர்சன் கிட்ட பேச முன் வரலாம். பட் அவங்களே ரொம்ப கடுப்புல இருக்கும்போது, கோவத்துல இருக்கும்போது நம்ம போய் பேசுறது இன்னும் சண்டையை தான் உருவாக்கும். அந்த டைம்ல அந்த பர்சனுக்கு பதிலாக மதர் கிட்ட போய் நம்ம சொல்லும் போது அந்த பர்சன் வந்து எஸ்பெஷலி டிவோட்டி ஃபேமிலியா இருந்ததுன்னா உடனே க்ஷணத்துல நடக்கிறத நீங்க பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட அனுபவம். அது நீங்க ஐ திங்க் நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே மதரோட இருக்கிறதுனால ரொம்ப பிளெஸ்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப பிளெஸ்ட். இந்த பிறவியில ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோன்றதுனால தான் மதரை நம்ம தெரிஞ்சிருக்கோன்றதை நான் உறுதியா நம்புறேன். அப்படின்ற ஒரு நோட்டோட நன்றி சொல்றதுக்கும் முன்னாடி மறக்காம அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. கீழே லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஸோ அதை வந்து 10th of August நீங்க ஃபில் பண்ணிடணும்.
10th of August registration closed. ஸோ அந்த கூகுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களை கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன், எல்லாரையும் எதிர்பார்ப்பேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மதர் கொடுத்துருக்காங்க உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு, நான் நம்புகிறேன்.